ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக. பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை, இதை பற்றித்தான் பார்க்க போகிறோம். பல்வேறு யூடியூப் சேனல்கள் பேசிட்டாங்க. ஆனால் அவர்கள் பேச மறந்த கதை ஒன்று உண்டு, சொல்ல மறந்த கதை ஒன்று உண்டு. உண்மை என்ன? இதன் பின்னணியில் இருக்கின்ற மிகப்பெரிய சதித்திட்டம் என்ன? இந்த மும்மொழி கொள்கையை நாம் ஏற்றுக்கொண்டால் நம்முடைய வேலை வாய்ப்புகள் எப்படி பறிபோகும்? தாசில்தாரிலிருந்து தலையாரி வரைக்கும் வட இந்தியர்கள் எப்படி இங்கே கோலோச்சுவார்கள் என்பதை பற்றி தான் இந்த காணொலியிலே சொல்ல போகிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. எல்லாரும் பேசிட்டாங்க. ஒருத்தர் கூட மிக சரியாக அந்த கருப்பொருளை தொடவில்லை. இதன் பின்னணியிலே மறைந்திருக்கின்ற இந்த சங்கிகள், RSS, பாரதிய ஜனதா கட்சி, மோடி, அமித்ஷா குரூப் கும்பல் என்ன சதித்திட்டத்தை தீட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கேட்டால் அதிர்ந்து போய்விடுவீர்கள். உதாரணமாக இந்த தேர்தல் நடந்து முடிந்த தேர்தலை எடுத்து பார்த்துருக்கோம். என்ன நடந்தது? திருப்பூரில் இருக்கிற வட இந்திய தொழிலாளர்கள்லாம் இங்கே ஓட்டு போட்டாங்கல்ல. கோயம்புத்தூரில் இருக்கிற வட இந்திய தொழிலாளர்கள்லாம் ஓட்டு போட்டாங்கல்ல. கோயம்புத்தூரில் கொண்டு வைத்து பேக் பண்ணாங்கல்ல. அங்கே இருக்கிறவனுக்கு இங்கே ஓட்டுரிமை கொடுத்தாங்கல்ல. இதையே ஃபார்முலா தான். நாம் மும்மொழி கொள்கை வேணாம், நாங்கள் ஆங்கிலம் தொடர்பு மொழி, தமிழ் தாய்மொழின்னு நிற்கிறோம். மற்ற மாநிலங்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட எல்லோரும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அவர்கள் ஆங்கிலம், இந்தி தொடர்பு மொழி அவர்களுடைய தாய்மொழி. அதே சமயம் இந்த தாய்மொழி யாராருக்கு இந்தி தாய்மொழி? யூபிக்காரனுக்கு, மத்திய பிரதேஷ் 2 பேருக்கு இது தாய்மொழி. அதற்கு அடுத்தபடியாக இந்த இந்தி மிக பாப்புலராக பேசப்படுவது ராஜஸ்தான்லையும் பீகார்லையும். அது போக இந்த சத்தீஸ்கர், உத்தரகாண்ட் இதெல்லாம் சேர்த்துக்கல, ஏன்னா முன்னாள் மாநிலங்கள் தானே இவங்கெல்லாம். மற்ற மாநிலங்களில் இப்பொழுது மகாராஷ்டிராவில் கூட மராட்டி தான் முக்கியம். பாம்பேல தான் இந்தி. மற்ற பகுதிகளுக்கு போனால் இங்கே மராட்டி தான். குஜராத்தி, இந்தி. இப்பொழுது இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் வேற எந்த கம்பெனியாவது மினுங்க முடியுமா? முடியல. அம்பானி, அதானி குஜராத்திகள் தான். இங்கே இருக்கிற சோலார் பிளான்ட் பூரா குஜராத்திகள் தான். இதற்கும் இந்த மும்மொழி கொள்கைக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா, இந்த ஆங்கிலத்தை நாம் தொடர்பு மொழியாக வைத்திருப்பதால் தான் தமிழகம் மட்டும்தான் இப்பொழுது இந்த நாட்டிலே இருப்பதற்கான ஒரு கேடயமாக விளங்கி கொண்டிருக்கிறது. இது இந்த தென்னிந்திய மற்ற மாநிலங்களுக்கு தெரியல, என்ன ஆகும்னு தெரியல. தமிழகம்தான் ஒரு கேடயமாக தொடர்ந்து எதிர்த்து கொண்டு ஆங்கிலம், தாய்மொழி தமிழ் இரண்டும் போதும் நாம் இருக்கிறதுனால, இந்த கொள்கையில் வலுவாக இருப்பதனால் தான் மற்ற தென்னிந்திய மாநிலங்கள் தப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லாவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு உதாரணத்துக்கு நாம் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்வதாக வைத்துக் கொள்வோம். இப்போ நாங்கள் இந்தி படிக்கிறோம், மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லாமல் எல்லா பள்ளிகள்லையும் மும்மொழி கொள்கை வந்துவிடும். மும்மொழி கொள்கை வந்த உடனே என்ன ஆகும்? பிள்ளைங்களுக்கெல்லாம் எழுத படிக்க, ஹிந்தி எழுத படிக்க தெரிந்துவிடும். தெரிந்த உடனே அவன் என்ன பண்ணுவான்? ஒரு 5 வருடம் பார்ப்பான், 10 வருடம் பார்ப்பான். பார்த்துட்டு தமிழகத்தில் 100% மாணவர்கள் இந்தி எழுத படிக்க தெரிந்து கொண்டார்கள், ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பான், குட் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் இப்பொழுது நாடு முழுவதும் எல்லோருக்கும் இந்தி எழுத படிக்க தெரியும். இனிமே எதுக்கடா ஆங்கிலம் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தை தொடர்பு மொழியிலிருந்து எடுப்பான், வேணும்னே திட்டமிட்டு. நேருடைய எண்ணம் இதுவல்ல. நேருடைய எண்ணம் ஆங்கிலம் தான். ஆங்கிலம் இருக்க வேண்டும், ஆங்கிலம் தான் தொடர்பு மொழி. இருந்தாலும் இந்தியின் மூலம் இந்தியா இணையும் என்று அவர் ஒரு சகோதரத்துவம் நிலவும் சொல்லி நேரு நினைத்தார். நேருவுக்கு இந்த ஐடியாவெல்லாம் கிடையாது. ஐடியா போட்டு சதித்திட்டம் தேடி இருக்குது இவனுங்க தான். சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்போ தொடர்பு மொழி எல்லா நாடு முழுவதும் எல்லோருமே மாணவர்கள் இந்தி எழுத படிக்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இனிமேல் எதற்கு ஆங்கிலம்னு சொல்லி ஆங்கிலத்தை தொடர்பு மொழியில் இருந்து எடுத்துவிட்டு இந்தியை தொடர்பு மொழியாக வைத்தால் என்ன ஆகும்? மணியார் ஃபார்ம்ல இருந்து, எல்லா ஃபார்ம்ல இருந்து, இங்கே ஆன்லைனில் பண்ணுற எல்லாத்துலேயும் ஹிந்தியும் தமிழும் இருக்கும். நம்ம ஊரில் ஹிந்தியும் தமிழும்
நமக்கு ஓரளவு எழுத படிக்கத்தான் தெரியும். ஆனால் இந்த தாய்மொழியா இருக்கிறதுனால யூபி காரனும் மத்திய பிரதேஷ் காட்டுமிராண்டிகளும், யூபி காரனும் மத்திய பிரதேஷ்காரனும் பீகாரியும் குஜராத்தியும் தாய்மொழி போல அவர்களுடைய தாய்மொழியாக இருப்பதனால் ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக இருப்பான், ரொம்ப கில்லாடியாக இருப்பான் இந்த மொழியில். இப்போ என்ன ஆகும், நம்ம ஊர்லேயும் அவன் என்ன பண்ணுவான், விஓஓ தேர்வுலேருந்து தாசில்தார் தேர்வுலேருந்து எல்லா தேர்வையும் இந்தியிலையும் தமிழிலும் எழுத வைக்க வேண்டியதானேன்னு ஒரு சட்டத்தை கொண்டுக்கிட்டு வந்தான்னு வச்சுக்கோங்க. ஒரு கேள்வியை இந்தியிலும் எழுதலாம் தமிழிலும் எழுதலாம். டிஎன்பிஎஸ்சியை குரூப் 1 தேர்வை, குரூப் 2 தேர்வை, குரூப் 4 தேர்வை இந்தியிலையும் கொடுங்க தமிழ்லையும் கொடுங்கும்போது அவனும் விஓஓ தேர்வு எழுதுவான், அவனும் தாசில்தாருக்கு போட்டியிடுவான். இப்போ என்ன ஆகும், ஒரு 35% 40% வேலை வாய்ப்புகள் அவங்களுக்கு. அதாவது இது மட்டுமல்ல, மாநிலம் மத்திய அரசு பதவி முழுவதையும் அவன் ஆக்குபைட் பண்ணிடுவான். நமக்கு அங்கே வேலையே இருக்காது. எப்படி மத்திய அரசு பதவிகள் முழுவதையும் அவனுடைய ஃப்ளூயன்ஸ்னால, அவனுடைய தாய்மொழியில் அவனுக்கு இருக்கின்ற அதீத பயிற்சியினால பல 100 ஆண்டுகளாக அவன் இந்தியை பயிற்சி பண்ணி பேசி பேசி எழுதி வந்திருக்கிறதுனால அவன் தான் நம்பர் 1 இருப்பான். எளிதாக மத்திய அரசு பதவி முழுவதையும் அவன் பிடிச்சிக்கிடுவான். அதன் பிறகு மாநிலங்களுக்கும் இந்த தாசில்தார் தலையாரி, தாசில்தார் முதல் தலையாரி வரை டாக்டர்கள் முதல் எல்லாவற்றையும் பிடித்து கொண்டு கிட்டத்தட்ட 50க்கு 50% கூட யூபிக்காரர்கள் இங்கே வந்துடுவாங்க. தலையாரியாக இருப்பான், தாசில்தாராக இருப்பான், விஓஓவாக இருப்பான், அரசு பணியிடங்கள் முழுவதிலையும் வருவான். என்ன பண்ணுவீங்க? இது இந்த கேரளாக்காரனுக்கு தெரியுமா, ஆந்திராக்காரனுக்கு தெரியுமா? வேட்டியை உருவின உடனதாயா, வேட்டியை உருவிய உடன் தான் நிர்வாணமாக நிற்பது அவர்களுக்கு தெரியும். ஆனால் கட்டி இருக்கிற வேட்டி பறிபோய்விடக்கூடாது என்பதற்காக தமிழகம் இன்றைக்கு அணை போட்டு வைத்திருக்கிறது. இந்த நாட்டில் ஆங்கிலம் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு வேலை வாய்ப்புகள் சரியாக இருக்கும். ஆங்கிலத்தை தொடர் மொழியிலிருந்து எடுத்துட்டா இந்த கோளாறுகள், இந்த விஷயங்களை எல்லாம் பண்ணலாம்னு தான் நாக்க முள நீளத்துக்கு தொங்க போட்டுக்கிட்டு இந்த சங்கி பயல்கள் அலைகிறாங்க. ஆக இந்தியா முழுவதிலும் இந்தி பேசாத மாநிலங்களுக்கு ஒரு ஆபத் பாந்தவனாக, அநாத ரட்சகனாக தமிழ்தான் இருக்கிறது. தமிழர்களால் தான் ஆங்கிலம் காப்பாற்றப்படுகிறது. ஆங்கிலம் காப்பாற்றப்படுவதால் தான் மற்ற மாநிலங்களிலே எல்லாம் அவனவன் மாநிலத்தில் அவனுக்கு வேலை இருக்கு. அரசு வேலைகள், மாநில அளவிலான அரசு வேலைகள், மத்திய அளவிலான அரசு வேலைகள் அந்தந்த மாநிலத்தில் உள்ளவர்களால் ஃபில்லப் பண்ணப்படுதுன்னா அதற்கு காரணம் தமிழர்கள். தமிழர்கள் தொடர்ந்து மும்மொழி கொள்கையை எதிர்த்து இருமொழிக் கொள்கையோடு ஆங்கிலத்தை தொடர்பு மொழியாக வைத்திருப்பதற்கான ஒரு ஆதாரமாக, அடிநாதமாக தமிழகம்தான் விளங்கி வருகிறது. நாமளும் விட்டு கொடுத்துட்டோம்னா அவ்வளவுதான், கதையை எளிதாக முடித்து விடுவார்கள் இந்த சங்கிகள், ஆர்எஸ்எஸ் கும்பல். இதன் பின்னணியிலே மறைந்திருக்கின்ற இந்த சதித்திட்டம், இதை முறியடிக்க வேண்டுமென்றால் காலாகாலத்திற்கும் இருமொழி கொள்கைதான் இருக்க வேண்டும். நாம் ஆங்கிலத்தை தொடர்பு மொழியாக வைத்திருப்பதற்கு தமிழர்கள்தான் தொடர்ந்து போராட வேண்டும். தொடர்ந்து இந்த விஷயத்தை மற்ற மாநிலங்களுக்கும் சொல்ல வேண்டும். தெலுங்கு சகோதரர்களுக்கும், நம்ம மலபார் கேரள சகோதரர்களுக்கும், கன்னட சகோதரர்களுக்கும், மராட்டிய சகோதரர்களுக்கும் சொல்லி இந்த மாதிரி இவனுங்க வந்தானுங்கன்னா இப்படி ஆகி போயிடும், இவனுங்க வந்தானுங்கன்னா இந்த மாதிரி ஆகி போய்விடும், நம்முடைய மாநில வேலை வாய்ப்புகளை யூபிக்காரனும் பீகார்காரனும் பறித்து கொண்டு போய்விடுவான். இதுதான் ஆர்எஸ்எஸ்ஸில் இருக்கின்ற அவர்களுடைய அஜெண்டா, அவர்களுடைய சதித்திட்டம் என்பதை பிற மாநில மக்களுக்கு நாம் எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டும். மற்றபடி நாம் இருமொழிக் கொள்கையிலே உறுதியாக இருந்து ஆங்கிலத்தை தொடர்பு மொழியாக வைத்திருக்க வேண்டும். மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க, கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.